வணக்கம். மதுரையில் தாவேகா மாநாடு நடந்தது. தலைவர் விஜய் ஜோசப் அவர்கள் மேடைக்கு வந்தவுடன் கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு மயங்கி ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. என்ன செய்கிறோம் சொல்லாமல் கையை காலை அசைச்சிட்டு தக்க ஆடிண்டு பேச ஆரம்பித்தார். முதல்வரை மாமான்னு கூப்பிட்டாரு. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார். அசிங்கமாக இருக்குது இதெல்லாம். பிரதமரை பெயர் சொல்லி அழைத்தார். 3 முறை முதல்வர் 3 முறை பிரதமராக இருந்தவரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசலாமா? மோடி அவர்கள் பிரதமரான பின் தான் உலக நாடுகள் நம்மை திரும்பி பார்க்க ஆரம்பித்தன. வெளிநாடுகளுக்கு சென்றால் முதலில் திருக்குறளை மேற்கோள் காட்டி அவர் பேசுவார். இதெல்லாம் ஜோசப்புக்கு தெரியுமா? விஷயத்தை தெரிஞ்சுட்டு மேடைக்கு வந்து பேசணும். பாஜக எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி என்று கூறியிருக்கிறார். ஐயா, நானும் உங்கள் பேச்சை கேட்டேன். அங்கே ஒரு இடத்துல கூட உங்கள் கொள்கை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. கொள்கை என்னான்னே உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக மோடி உள்ளார் அப்படின்னு. சிரிப்பாக வருது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஜோசப் சார், இந்துக்களுக்கு மோடி என்ன சலுகை கொடுத்தார்? முஸ்லீம்களுக்கு என்ன சலுகை கொடுக்கவில்லை? கொஞ்சம் சொல்லுங்களேன். சிறுபான்மையினர் மிகவும் உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமாக சுகமாக இருப்பது இந்தியாவில்தான். இது அவர்களுக்கே தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஐயா, பிரதமர் எந்த மேடையிலாவது பிற மதத்தினர் பற்றி பேசியிருக்கிறாரா? அவதூறாக பேசியிருக்கிறாரா? பிரதமரை பற்றி பேச ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இது சினிமா இல்லை, நிஜ வாழ்க்கை. ஜெய்ஹிந்த்.